அந்த கள்ள நோட்டு கும்பல ஏன் செல்வராஜ் இன்னும் பிடிக்க முடியல? சார், அந்த குரூப் நேரடியா கள்ள நோட்டுகளை புழக்கத்துல வர்றது கிடையாது. பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆசையை காட்டி 1க்கு 2 கள்ள நோட்டை கொடுத்து அவங்க மூலமா சர்க்குலேஷன்ல விடுறாங்க. அந்த நோட்டை கரன்சி டிடெக்டரால கூட கண்டுபிடிக்க முடியறது இல்ல. செல்வராஜ், கரன்சி எரிக்கிறது அஃபென்ஸ் தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார், இது கள்ள நோட்டு தான். கள்ள நோட்டுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே வழி இதுதான். நல்ல நோட்டா இருந்தா நீளமா எரியும், இத பாருங்க மஞ்சளா எரியும். அதுக்காக எல்லா நோட்டையும் எரிச்சா பார்க்க முடியும்? இல்ல சார், நம்ம இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க சர்க்குலேஷன்ல விட போற கள்ள நோட்டோட சீரியல் நம்பரை இந்த முறை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 மாசத்துல அந்த நோட்டெல்லாம் கண்டிப்பா புழக்கத்துக்கு வரும். அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, நிச்சயம் எவனாவது மாட்டோம். செல்போன் கவர், ஏடிஎம் கார்டு கவர், ரேஷன் கார்டு கவர், கண்ணாடி கவர், ஏடிஎம் கார்டு கவர், கண்ணாடி கவர். சார், யாரு சார் பரிசு? யாரு சார் பரிசு? எந்ததான்? இந்தாங்க சார், இந்தாங்க சார். தேங்க்ஸ்ப்பா. வாடா. இந்த இடத்துல குழம்பி போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ நிக்கிறான் சார். கதை ரொம்ப சீரியஸா இருக்க. ஏன் தம்பி, இந்த கதையில குத்துப்பாட்டெல்லாம் இருக்குல்ல? இருக்கு சார், செகண்ட் ஹாப்ல அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்கேன் சார். சரிங்க தம்பி, இன்னொரு நாளைக்கு மீதி கதையை கேட்குறேன். போயிட்டு வாங்க. வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. நான் சொன்ன பையன் வாங்க தம்பி, நல்ல விஷயத்துக்காக செய்கிறீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நீயே உன் கையால் அண்ணங்கிட்ட பணத்தை கொடு. என்னடா தயங்குற? இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னும் என்னடா குழப்பம்? இந்த பாரு, உனக்காக பணம் ரெடியா இருக்கு. வேண்டாண்ணே, என் மனசுக்கு இது சரின்னு படல. இந்தாங்க, நீங்க கொடுத்து அவங்க சாம்பிள் பண்ணும். ராஜேந்திரன், விருப்பம் இல்லாதவங்கெல்லாம் ஏன் கூப்பிட்டு வரீங்க? இல்லைண்ணே, அவன் விருப்பப்பட்டு தான் வந்தான். இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் என்னன்னு பார்க்குறேன். டேய், என்னை அசிங்கப்படுத்திட்டேல்ல, உனக்கு உதவணும்னு நினச்சேன் பாரு, எனக்கு இது தேவைதான்டா. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. என்னடா சாதாரணமாக மன்னிச்சிருங்க? போலீஸ்! சத்தியமே இல்லைண்ணே. ரவி, ராஜேந்திரன் சொதப்பிட்டான்டா. ஓடுறா, ஓடு. பாட்டி தொலையாதடா. உள்ள போடா. கான்ஸ்டபிள்ஸ், நீங்க ரைட்ல போங்க, ஒருத்தவனும் மிஸ் ஆக கூடாது. கொண்டு போங்க செல்வராஜ். என்ன பகிர்ச்சிக்காத, உனக்கு நல்லதில்ல. பெரிய மனுஷன் பாக்குறேன். ஏரியா இவனை தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே
அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட 40 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் அச்சு அசல் நல்ல நோட்டுகளைப் போலவே இருந்ததாகவும் இந்த சோதனையில் தப்பியோடிய வேறு சிலர் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் கள்ளநோட்டு ஒழிப்புத்துறை கூடுதல் அதிகாரி ஆர் சிவராஜ் தெரிவித்தார். சாப்பிடாம எங்க கிளம்பிட்ட? இரு 2 தோசை ஊத்துறேன். இல்ல நீ முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம். இவ்வளவுதான் இருக்கு தட்சணா. இது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. பத்திரம். பெரிய ஆளாகுறீங்க நீங்க. எப்படின்னா காசை தொலைப்பீங்க? போங்க, நான் சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமா தான் சொல்றேன், காசை தொலைச்சிட்டேன்டா. தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர். அதுக்குள்ள காதல் கசந்துருச்சா? தம்பி போனே பேச மாட்டேன்ற. ஒன்னு புரிஞ்சுக்க தாப்போசி. கல்லால் அடிபட்ட நாயை விட காதலால் அடிபட்ட உன்ன மாதிரி பசங்க தான் அதிகம். காதலுங்கிறது வண்டி டயர் மாதிரி. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னியை மாட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சூப்பர் சார், நான் உங்க கம்பெனிக்கு 6 வருஷமா தண்ணி சப்ளை பண்றேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள், அன்பிலீவபிள். ஃப்ளோர் பூரா தண்ணியா போகுது முருகன். சார் அது வேற எங்கயாவது கொஞ்சம் மழை தண்ணியா இருக்க போகுது. நல்லா பாருங்க. என்னன்னா என் சொந்த கற்பனையா? தண்ணியோட நீங்க அரை மணி நேரத்துல இருக்கணும் சார். ரொம்ப டைட் பண்றாங்க. டேய் முட்டி செத்து போச்சா? வாடா. ஐயோ ஐயோ, நான் சொல்லல இதுல ஏதாவது உள்நாட்டு சதி இருக்குன்னு. சூப்பர் சார், போட்டோ தான் கேனோட அடியில விழும். அது லாஜிக். இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையா? இங்க பாருங்க, எல்லா கண்ணையும் கத்தி வச்சு வயித்துல குத்தி கொலை பண்ண மாதிரி வரிசையா ஓட்ட போட்டுக்கிறாங்க. யாரோ வேணும்னு ஓட்ட போட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னமா? யார் இதை பண்ணதுன்னு நீங்களே சொல்லிட்டா விட்டுருவேன். இல்ல காலி ஒரு நாராயணன் கிட்ட சொல்லி தகுடு தடவி வச்சிருவேன், முட்டை ஓதி வச்சிருவேன். இதெல்லாம் வேலை தானே? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியானும் தெரியல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கானும் புரியல. சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்ல வெயிட் பண்ணுவேன். நான் வரல. நான் வருவேன். வேணி நான் வரலன்னு சொல்றேன்ல. சரி வேணா வராத. மறுபடியும் எல்லா கேனும் ஓட்டை ஆகணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நான் என்ன பண்றது? வந்து ரொம்ப நேரமாச்சா? சாரிங்க, வாங்க உட்காந்து பேசலாம். எதுக்கு வர சொல்ற? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு இல்ல, முன்னெல்லாம் மணிக்கணக்கா ஃபோன்ல பேசுவேன். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கூட ஐயாக்கு நேரம் இல்லை. சரி இனிமே அனுப்புறேன். ஆலாம் முடியாது, இப்போ அனுப்பு. பேலன்ஸ் இல்ல. பரவாயில்ல, வாயால சொல்லு. இந்த பாரு, நீ எனக்கு முத்தம் கொடுத்தது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இப்போ சொல்லலைன்னா அதே மாதிரி இதே இடத்துல இப்போ நான் உனக்கு முத்தம் கொடுத்துருவேன். அல்லிப்பூ வாடிவிடும், மல்லிப்பூ வாடிவிடும், தாளம்பூ வாடிவிடும், தாமரை பூவும் வாடிவிடும். வாடாத பூ தெரியுமா? எது? உன் சிரிப்பு. என் பொண்ணுகிட்ட காசு வாங்கினியா தம்பி? காசு வாங்கி ஏதாவது தொழில் பண்ணால் கூட பரவாயில்ல. என் பொண்ணு உன் கூட வாழ போகிறான்னு நினச்சி விட்டுறலாம். ஆனால் மொத்த பணத்தையும் போட்டு உன் அண்ணியோட கல்யாணத்தை நடத்திட்டு நாளைக்கு நீ தெருவில் நின்னேன்னா என் பொண்ணுடைய கதி. அது சின்ன பொண்ணு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. உன் பிரச்சனையை கேட்ட உடனே அவள் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா. யாரோ ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நடக்க என் பொண்ணு காலம்பூரா கஷ்டப்படணுமா? முதல்ல என் பொண்ணுகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வழியை பார். அப்புறம் உங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். விளையாடாத தட்சணா, எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேணி, நிஜமாவே. ஐயோ கடவுளே, வேணி தொடாத என்ன. உன்னை யாராவது ஏமாத்தி உன் படத்தை திருடி இருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். ஆனா தப்பான வழியில போய் இப்படி படத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற பாரு. உன்னெல்லாம் லவ் பண்றேன்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இல்ல வேணி, இப்படியாவது அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பல. புத்தி கெட்டு போயிட்டேன். தப்பு செய்யணும் நினைச்சுனா போனந்தா, ஆனா செய்யல வேணி. தப்ப செஞ்சாதான் தப்புன்னு இல்ல தட்சணா, செய்யணும்னு நினைச்சாலே தப்புதான்.
இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு வேணி. தட்சிணா, கவலைப்படாத. நல்லவங்க தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போதே கடவுள் அவங்க மனசாட்சியா வந்து தடுப்பாரு. அதையும் மீறி தப்பு பண்ணாதான் தண்டிப்பாரு. ஆனா நீ தப்பு பண்ணணும்னு நினைச்சதுக்கே அவர் தண்டிச்சிருக்காருன்னா உனக்கு ஏதோ நல்ல வழி காட்ட போறாருன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையாரு.